ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். என் கிட்ஸோட கூட்டிகிட்டு சண்டே ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணலான்ட்டு நாங்கள் வந்து இடந்தாங்க பெசன்ட் நகர் பீச்சு. நாங்கள் இந்த பீச்சுக்கு ஏற்கனவே வந்திருக்கோங்க. சென்னையில் இருக்கிற நிறைய பீப்புள் இந்த பீச்சுக்கு வந்திருப்பீங்க. செம க்ரௌடுங்க இந்த பீச். ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த பீச்சை பார்க்குற மாதிரி அழகு வேறு எங்கேயுமே வராதுங்க. அந்த அலை போயிட்டு வராது, மனசு அவ்வளோ நிம்மதியாக அமைதியாகவும் இருக்குங்க. இந்த பீச்சுக்கு வந்து எப்படியும் ஒரு 1 இயர் கிட்டே இருக்குங்க. அகைன் இப்போ தாங்க வரும். இந்த பீச் வந்து பார்க்கும்போது இப்போ புதுசாக இருக்குங்க. நிறைய கடைங்க புதுசாக வந்திருக்கு, நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ஷாப்ஸ் இருக்குது, ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. நாங்கள் இதில் ஒரு கேம் ப்ளே பண்ணோங்க. ஏன் தான் ப்ளே பண்ணணும்னு ஆயிடுச்சு. ஒரு 12 ரிங்ஸ் கொடுத்து அந்த ரிங்ஸில் போடுற மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்ணோங்க. ஷாப்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எங்கள் பசங்க இது வேணும் அது வேணும் கேட்டுகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் எதுவுமே வாங்கி கொடுக்காம தாங்க வர பார்ப்போம். ஏன்னா எந்த ப்ராடக்ட்டுமே இங்கே நல்லா இருக்க மாதிரி தெரியல. அதனால் பசங்க ஆசைக்காக ஏதாச்சும் 1-2 வாங்கி தருவோம். அது வாங்கி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வருவோங்க. என் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு. நாங்கள் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா மெமரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கலான்ட்டு தாங்க ஆரம்பித்தோம். இங்கே என்ன கேம்ஸ்லாம் இருக்குதுன்னு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்தோங்க. பார்த்துட்டு வந்துட்டு என்ன கேம் விளையாடலான்னு பார்த்தா இந்த ரிங் கேம் கொஞ்சம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. சரி, அதை ரிங் கேம் பே பண்ணலாம் வாங்க. இந்த கேம் பார்த்திங்கன்னா ஒரு 12 ரிங்ஸ் கொடுக்குறாங்க. 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கேம் விளையாடினாலும் ஒரு ஆறுதல் பரிசும் ஒன்று கொடுக்குறாங்க. இதுதாங்க அந்த 12 ரிங்ஸ் கேம்ஸு. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேம் மாதிரி தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். அந்த 12 ரிங்ஸ் விளையாடினாலும் மறுபடியும் ரிங்ஸ் கொடுத்து போட சொல்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கு இடம் கொடுக்கல. நான் ஒரு 12 ரிங்ஸ் போட்டேன். அதுக்கப்புறம் எதுவும் வெளிலாம் தெரிஞ்சதும் நாங்கள் நடைய கட்டிட்டோங்க. நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், நான் எப்படி எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன்ட்டு. பீச்சில் நீங்கள் இந்த ரிங் போட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதாவது வின் பண்ணியிருந்தாலும் அதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் பார்க்குறேன் அது எப்படி இருக்குன்ட்டு. நானும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணேங்க எவ்வளோ போட முடியும்ன்ட்டு. பட் ஆனால் ஒரு ரிங் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணலை, விதமாக இல்லை. போச்சுட்டு போயிட்டோம். வாங்கின 12 ரிங்ஸில் ஒரு ரிங்ஸ் கூட இல்லைங்க. சோகமாக நாங்கள் பீச்சை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். என் பசங்களும் என்னப்பா நீங்கள் ஒன்று கூட போடலையேன்னு ஃபீல் பண்ணிட்டாங்க. பீச்சை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. பீச்சை பார்த்தோன்னே பசங்களுக்கு ஒரே குஷி ஆகிடுச்சு. அவங்கள கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு போயிட்டு கை காலில் நனைக்க வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துடலான்னு பார்த்தா, ஆனால் அவங்க ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டாங்க. என்னையும் பாதி நனைக்க வச்சுட்டாங்க. நாங்கள் போனது சண்டேன்றதுனால பீச் ஓவர் க்ரௌடுங்க. நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை. பட் இருந்தாலும் எல்லோரையும் முன்னாடி தள்ளிட்டு நாங்கள் முன்னாடி போய் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். சரி என்ன பண்ணுறது, வேறு வழியில் பசங்களை கூட்டிகிட்டு வந்தாச்சு. அதனால் விளையாட வந்துட்டு நாங்கள் முன்னாடி போயிட்டோங்க. ஜாலியாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஜாலியாக விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க பெசன்ட் நகர் பீச்சில். அதுவும் கொஞ்ச நாளாகவே இந்த சிலிண்டர் பிரச்சனை ரொம்ப பெரும் பிரச்சனையாக இருக்குங்க. அதை பற்றின வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. அதை நீங்கள் பாருங்கள். நான் ரொம்ப ட்ரபிள் ஃபேஸ் பண்ணி தாங்க இந்த வாட்டி சிலிண்டர் வாங்கினேன். 20-25 டேஸ் கிட்ட ஆகிடுச்சுங்க எனக்கு சிலிண்டர் புக் பண்ணி வரத்துக்குள்ளே. பட் நாங்கள் எப்போவுமே 2 months ஒன்ஸ் தாங்க சிலிண்டரே வாங்குவோம். அதுக்கே இவ்வளோ டிலே பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. நீங்களாம் எவ்வளோ மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் வாங்குறீங்க? நீங்கள் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலாக நான் நேரில் போயிட்டு தாங்க அந்த சிலிண்டர் கூட என்னால் வாங்க முடிஞ்சுது. இந்த வார் எப்போ தான் கம்ப்ளீட் ஆகுமோன்னு இருக்குங்க. ஒரு பக்கம் டீசல் ஏறப்போகுது, ஒரு பக்கம் பெட்ரோல் ஏறப்போகுது, ஒரு பக்கம் இந்த வார் முடிகிற மாதிரி தெரியல. என்ன நடந்தாலும் நம்ம எல்லா வாழ்க்கையும் ஓட்டி தானங்க ஆகணும். அதுக்கான சொல்யூஷன் நமக்கு இந்த பீச்சில் வந்தால் கிடைக்குங்க. எல்லோரும் இந்த பீச்சுக்கு வாங்க, அந்த பீச்சோட அழகை ரசிங்க. பசங்களை கூட்டிகிட்டு வரணுன்னா செலவாகாத இடம் பீச்சும் பார்க்கும் தாங்க. அதனால் நாங்கள் பீச்சுக்கு இந்த வாட்டி வந்தோங்க. ரொம்ப இந்த மாதம் பட்ஜெட் டைட்டாக இருந்துங்க. நீங்கள் சம்மரில் என்ன பிளான் பண்ணலான்ட்டு யோசித்து வச்சுருக்கீங்க? பசங்களுக்கு லீவ் விடுறாங்க. ஸோ நீங்கள் எங்கே போய் என்ஜாய் பண்ண போகிறீங்க? நல்ல பிளேஸாக ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அந்த பிளேஸ் போய்ட்டு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.